அப்படின்னு ஒரு கேள்வியை தாவீது வைக்கிறாரு. இதுல 5 வசனம் இருக்குது, நான் சொல்லிடுறேன். 5 அப்படின்னாலே விக்டரி, ஜெயம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள்ல ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென். இது யார் எழுதினது? தாவீதின் சங்கீதம். தாவீது எழுதின சங்கீதம். தாவீது முதல்ல அவன் அறிமுகப்படுத்தப்படும் போது, இஸ்ரேல் தேசத்துக்கு அறிமுகப்படுத்தப்படும் போது ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அந்த தேசத்துல. கோலியாத் அப்படின்ற ஒரு அரக்கன் இல்லையா, பராக்கிரமசாலி ஒருத்தன் நின்று அந்த ஜனத்தை நிந்தித்து கொண்டிருந்தான். அப்ப தாவீது என்ன செய்யறான், அதுக்குள்ள போய் இவனை நான் ஈஸியா என்ன செஞ்சிருவேன், ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தாவீது ஆற்றங்கரையில போய் கூழாங்கல் எடுத்தாரு. எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை கூழாங்கல் எடுத்தார்? 5. ஆமென். 5 கூழாங்கல் எடுத்தார். ஏன்னா ஜெயம் அப்படின்னா அதன் அடையாளம் 5. ஆனா அதோட சரியான விளக்கம் என்ன அப்படின்னா, கோலியாத்தோட பிறந்தவங்க எத்தனை பேர்னா 5 பேர். கூட பிறந்த சகோதரர்கள் 4 பேர், மொத்தம் 5 பேர். அன்னைக்கு அவன் தெரிந்து கொள்ளும் போது எதுக்கு 5 கூழாங்கல் எடுத்தான்னா, கோலியாத்தை அடிக்கிறதுக்கு 5 கல் வேணும்னு எடுக்கல. இவன் மட்டும் எதிரி இல்லை, இவனுக்கு பின்னாடி இன்னும் 4 பேர் இருக்காங்க. ஆமென். எல்லாரையும் மொத்தம் அடிக்கிறதுக்கு 5 கல் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 5 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய கூடாரத்தில் அவரோடு கூட தங்கணும், வாசம் பண்ணணும். அதுக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும்.